ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே விஷஸ். இது வந்து ஒரு சூப்பரான வருஷமாக வேணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கோடாக்ஸோட IT30 Pro ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டு. அதாவது ஒரு ஃப்ளாஷு ப்ளஸ் அதுலேயே வந்து ஒரு ட்ரிகர் ப்ளஸ் அதுலேயே ஒரு ரிசீவர். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்கள் வந்து கோடாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வரும், இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் கையில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து வீடியோ பண்ண வச்சுருந்தேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன ப்ளஸ் இதோட செட்டிங்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். IT30 Pro இது பார்த்தா ஒரு 120 கிராம்ஸ் தான் இருக்கும் வெயிட்டு. USB-Cயில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. இந்த சைடு பார்த்தா உங்களுக்கு இந்த சார்ஜிங் போட்டிருக்கோம். நம்ம வந்து அதுக்கு பேட்டரி போடுறதுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. நம்ம வந்து சார்ஜபிள் தான், அது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். ப்ளஸ் இந்த சைடு தான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பேனரு. இது வந்து ஃபுல்லாக டச் ஸ்க்ரீனு. தென் இந்த சைடு வந்து ஒரு லீவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த லீவர். ஸோ இது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த லீவர் வந்து எண்ணில் இருக்குது. எண் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்போ நான் எண்ணில் வைக்கிறேன். இப்போ அதுலேருந்து வந்து நான் டபிள்யூக்கு மாற்றுறேன். இது வந்து சாஃப்ட் மோட் டபிள்யூங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உள்ளே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது மூவ் ஆகிறது, உள்ளே ஒரு டிஃப்யூஷன் பேனல் மாதிரி மூவ் ஆகிறது தெரியும். இது வந்து டபிள்யூ, அதாவது சாஃப்ட் மோடு. இப்போ சாஃப்ட் மோடில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாஷ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஹார்டாக இருக்கும், ஹார்ஷாக. இது வந்து சாஃப்ட் மோட். ஸோ இதுதான் வந்து டபிள்யூ அண்ட் என்னு 2 லீவர் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஹாட் ஷூ பார்த்தா இது வந்து சோனியோட மவுண்ட் இது. ஸோ இதுதான் லாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாமல் லாக் ஆகிடும். இந்த பட்டன் இருக்குது பாருங்க, இங்கே இந்த பட்டன் வந்து நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணேன்னா, உள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணேன்னா அப்படியே வந்து லாக் ஆகிடும். இதுதான் லாக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் பண்ணுறேன். இதை வந்து ஆன் பட்டனு மேலே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண கேட்கும். இந்த ஏதோ டயலை ரொட்டேட் பண்ணால் ஆன் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற மோடு வந்து ஃப்ளாஷ் மோடில் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து மோடு உங்களுக்கு சொன்னேன், ஃப்ளாஷு, ட்ரிகர், அதுக்கப்புறம் ரிசீவர்னு. இந்த மெனு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நான் கீழே அப்படி புல் டவுன் பண்ணேன்னா இந்த மேலே வந்து இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், இது வந்து ஃப்ளாஷ். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா திருப்பி வந்து இது வந்து இப்போ ட்ரிகராக மாறிடும். திருப்பி நான் கிளிக் பண்ணேன், இதை டச் பண்ணேன் அப்படி பண்ணால் இது பார்த்தா ரிசீவராக மாறிடும். ஸோ மொத்தம் வந்து 3 ஆப்ஷனு, ஃப்ளாஷு, ட்ரிகரு, ரிசீவரு. ஸோ இப்போ நான் ஃப்ளாஷில் வச்சுக்கிறேன். ஃப்ளாஷில் வச்சு திருப்பி மெனுவில் போனேன்னா இப்போ மெனுவில் மறுபடியும் நான் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து மேனுவலாக, மல்டியா இல்லை டிடிலா இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு ஹை ஸ்பீட் சிங்க் ஆப்ஷனும் இருக்குது. இங்கே வந்து ஹை ஸ்பீட் சிங்க் ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. வயர்லெஸ் மோடுக்கு வந்து நெக்ஸ்ட்டு போவோம் நம்ம. இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன்னா, இதை வந்து கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகும். இதில் வந்து நம்ம இந்த பவர் அவுட்புட் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டச் ஸ்க்ரீன் தான் ஃபுல்லாகவே. நீங்கள் இப்படியே வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம், ஸ்லைட் பண்ணியே வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டி இல்லை. மேனுவலி அதே தான். மேனுவலில் போட்டிங்கன்னா அப்போது திருப்பி நீங்கள் அப்போ அவுட்புட் வந்து இப்படியே நம்ம விரலை வச்சு அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே. ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹை ஸ்பீட் சிங்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரிகர் மோடுக்கு போவோம். இப்போ ட்ரிகர் மோடுக்கு போயிடுறேன். ஓகே, இப்போ வந்து ட்ரிகர் மோடில் இருக்குது. ட்ரிகர் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர், அதாவது இந்த இது. தென் என்னென்ன குரூப்ஸில் வைக்கிறோம் நம்ம, இன்னொரு லைட் வந்து A குரூப்பில் வைக்கிறோம், B குரூப்பு, C குரூப்பு, இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் காட்டும் உங்களுக்கு. குரூப்ஸு அகெயின் உங்களுக்கு வந்து வயர்லெஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேனலும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ட்ரிகர் இது. இப்போ வந்து இது வந்து ட்ரிகரு, சரிங்களா? இப்போ வந்து ட்ரிகரு. இப்போ வந்து வயர்லெஸ் சிங்க்கு கேட்குது ரிசீவருக்கு. ரிசீவர் கூட வந்து வயர்லெஸ் சிங்க்கு கேட்குது. தென் வந்து இதில் வந்து நம்ம A குரூப் என்ன லைட் வைக்கிறோமோ அது இதெல்லாம் இப்போ வந்து ட்ரிகராக வேலை செய்யுது. 16 வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து ட்ரிகராக வேலை செய்யும். இப்போ நான் வந்து என்னோட மற்ற 3 லைட்ஸ் 4 லைட்ஸ் இருக்குன்னா அந்த லைட்ஸ் வந்து இப்போ இதில் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ட்ரிகராக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு ட்ரிகர் வச்சு இதை ரிசீவரை எப்படி நான் யூஸ் பண்ணுறது, ஃப்ளாஷாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மறுபடியும் இந்த ஸ்க்ரீனுக்கு போகிறோம். இன்னொரு செட்டிங் இருக்கும் உங்க. இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இது ரிசீவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ட்ரிகர் வச்சு இந்த இது பண்ணிங்கன்னா, ட்ரிகர் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து சிங்க் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. அதுலேயும் வந்து சேம்
நம்ம என்ன சேனல் வைக்கிறோம், என்ன குரூப் வைக்கிறோங்கிறது தான் அதே தான். எப்பயுமே வந்து நம்ம ரெகுலராக வந்து ட்ரிகர் யூஸ் பண்ணுறோம், அதே செட்டிங்ஸ் தான் அது. பார்த்தா உங்களுக்கு எல்லாமே டச் ஸ்க்ரீனு. ஓகே, இது இல்லாமல் நம்ம இப்போ நான் வந்து ஃப்ளாஷ்லேயே வச்சுருக்கேன். இது இல்லாமல் இந்த செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த செட்டிங்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொடுத்துருக்காங்க. ட்ரிகரோட டிஸ்டன்ஸு. இப்போ நம்ம ரொம்ப பக்கத்தில் வச்சு சப்ஜெக்ட் வச்சு ஷூட் பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு வந்து ட்ரிகர் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது என்ன டிஸ்டன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம்? 2 டைப் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். 0 to 30. ரொம்ப நீங்கள் வந்து நெருக்கத்தில் வந்து வச்சு ஒர்க் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 0 to 30 செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து நல்ல ரேஞ்ச் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து 1 to 100. இது வந்து சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். 1 to 100ல் கிட்டத்தட்ட 300 அடி 100 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 30 மீட்டர்ஸ்குள்ளேயே நான் வச்சுருக்கேன். அகெயின் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வேணால் நீங்கள் வந்து 100 மீட்டர்ஸும் கிளிக் பண்ணிக்கலாம். தென் S1 S2 இது மோஸ்ட்லி கோடாக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே தெரியும். இது வந்து ஆப்டிக்கல் ஸ்லேவ்னு நம்ம சொல்லுவோம். S1 S2 TCM TTLலேருந்து மேனுவலுக்கு ஸ்டாண்ட் பை, எவ்வளோ நேரம் இந்த டிவைஸ் வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்ட் பை மோட். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பை மோட். தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோ ஆஃப்ங்கிறது 30 நிமிஷத்துக்கு அப்புறமோ 90 நிமிஷத்துக்கு அப்புறமோ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. பிரைட்னஸ், இதெல்லாம் லாங்குவேஜ், இந்த விஷயங்கள் தான். ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக்காக இந்த டிவைஸில் உங்களுக்கு இருக்க செட்டிங்ஸு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைஸு. உங்களுக்கு வந்து இந்த ட்ரிகராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ளாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் சின்ன ஒரு ஃபில் வேணும் அப்படிங்கும்போது இந்த ஃப்ளாஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து சைடில் இருக்க லைட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா லைட்டிங் வந்து இன்னும் சூப்பராக கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோடாக்ஸோட இந்த IT30 Pro அப்படிங்கிற இந்த ஃப்ளாஷ் ப்ளஸ் இந்த ட்ரிகர் ப்ளஸ் இந்த ரிசீவர் பற்றி பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்டு. இதோட காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 அந்த ரேஞ்சில் தான் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கை நான் ஆட் பண்ணுறேன். பை வித் பில் அண்ட் வாரண்ட்டி. ஸோ இந்த ஃப்ளாஷை வந்து நம்ம யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, நீங்கள் ஒரு 24 to 70 லென்ஸு ஓகே. ஏன்னா கேமராவோட ஹாட் ஷூ வந்து லென்ஸோட லைன்லேயே இருக்கிறதால நீங்கள் 70 to 200லலாம் இந்த ஃப்ளாஷ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 24 mm அதே மாதிரி 50 mm ப்ரைம் லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து இந்த ரெட்ரோ ஸ்டைல் கேமராஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ப்ராடக்ட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸும் வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டில் தென், பை.